தமிழக உள் மாவட்டங்களில் சராசரி வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயரும். சென்னையில் 38 டிகிரி வரை வெப்பநிலை பதிவாகும் என்று வானிலை மையம் தகவல். உலகின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்திய பாரம்பரியம் கலாச்சாரத்தில் தீர்வு இருக்கிறது. மகாவீர் ஜெயந்தியொட்டி டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் குடியுரிமை திருத்தச் சட்டம் ரத்து செய்யப்படும். திருவனந்தபுரத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் பேட்டி. தூர்தர்ஷன் டிவியின் இலச்சினையை காவி நிறத்திற்கு மாற்றியதற்கு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் எதிர்ப்பு. ஒற்றைவாத பாசிசத்திற்கு எதிராக மக்கள் வெகுண்டெழுவதை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழகத்தில் லாக்அப் மரணங்கள் அதிகரிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி அறிக்கை. தொடர் விடுமுறையால் உதகை சுற்றுலா தலங்களில் அலைமோதும் கூட்டம். படகு சவாரி செய்ய ஏராளமானோர் குவிந்தால் நீண்ட வரிசையில் காத்திருந்து பயணம். வடலூர் சத்தியஞான சபையில் சர்வதேச மையம் அமைப்பதற்கான பணிகள் மீண்டும் துவக்கம். 15 நாட்களுக்கு முன்பு பணிகளுக்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் அரசு நடவடிக்கை. மதுரையில் விமர்சையாக நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு கல்யாண வைபவத்தை கண்டுகளித்தனர். மீனாட்சி திருக்கல்யாணத்தை தரிசித்து மங்கள நாணை மாற்றிக்கொண்ட ஆயிரக்கணக்கான பெண்கள், புதுமண தம்பதிகளும் பெருமளவில் பங்கேற்று வழிபாடு. கள்ளழகர் திருவிழாவிற்காக வைகை அணையில் திறக்கப்பட்ட நீர் மதுரை வந்தடைந்தது. நாளை மறுநாள் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிலையில் தூய்மை பணிகள் தீவிரம். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் விமர்சையாக நடந்த சித்திரை தேரோட்டம். தருமபுர ஆதீனம் முன்னிலையில் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். கேரளாவில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக கோவை வாளையாற்றில் தீவிர வாகன தணிக்கை. கன்னியாகுமரி மாவட்ட எல்லையான படந்தாலமூடு சோதனைச் சாவடியிலும் கண்காணிப்பு. கோத்தகிரி அருகே பழங்குடியினர் கிராமத்தில் குட்டிகளுடன் முகாமிட்டுள்ள யானைகளால் அச்சம். காலில் காயத்துடன் அவதிப்படும் யானைக்கு சிகிச்சை அளிக்க மக்கள் கோரிக்கை. காசிமேடு மீன்சந்தையில் குவிந்த அசைவ பிரியர்கள். மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருப்பதால் விலையும் சற்றே உயர்வு. மருத்துவ காப்பீடு எடுப்பதற்கான வயது உச்சவரம்பை நீக்கியது இந்திய காப்பீடு ஒழுங்குமுறை ஆணையம். இனி 60 வயது மேற்பட்டவர்கள் எளிதாக மருத்துவ காப்பீடு பெற்று பயனடையலாம். கர்நாடக மாநிலம் மங்களூரு அருகே நடந்த அக்னி திருவிழா. பற்றி எரியும் குருத்தோலைகளை ஒருவர் மீது ஒருவர் வீசி நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். மணிப்பூரில் முதற்கட்ட தேர்தலின் போது வன்முறை நிகழ்ந்த 11 வாக்குச்சாவடிகளில் நாளை மறுவாக்குப்பதிவு. கூடுதல் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு நடத்த ஏற்பாடு.
தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் மிக அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக கடலோர பகுதிகளில் இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக கரூர் பரமத்தி வேலூரில் 41.2 டிகிரி செல்சியஸும் வேலூர் திருச்சியில் தலா 41.1 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் 23ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 23, 24 ஆகிய தேதிகளில் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. கோடை வெப்பத்திலிருந்து தப்பிக்க சுற்றுலா தலங்களுக்கு பொதுமக்கள் படையெடுத்து வரும் நிலையில் உதகையில் உள்ள படகு இல்லத்தில் கூட்டம் அலைமோதியது. தமிழ்நாட்டில் கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் பொதுமக்கள் புழுக்கத்தில் இருக்கின்றனர். இந்நிலையில் தொடர் விடுமுறை மற்றும் பள்ளி விடுமுறை காரணமாக ஏராளமான மக்கள் குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருகின்றனர். இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் தொடங்கியிருக்கிறது. இதனால் உதகையில் உள்ள அரசு தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா மலைச்சிகரம், ரோஜா பூங்கா உள்ளிட்ட இடங்களில் காலை முதலே சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக உதகை படகு இல்லத்தில் கூட்டம் அலைமோதியது. இதனால் நீண்ட வரிசையில் காத்திருந்து முன்பதிவு செய்து மிதிப்படகு, இயந்திரப்படகு, துடுப்பு படகு, அதிவேக படகுகளில் பயணிகள் சவாரி செய்து மகிழ்ந்தனர். மேலும் தங்களது சொந்த ஊர்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் நிலையில் உதகையின் குளு சீசன் மனதிற்கு இதமானதாக இருந்தது என்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணலாம் சொல்லி தான் வந்தோம். ஊர் சைடு நிறைய வெயில் அடிக்குது. ஸோ இங்கே வந்து இயற்கையை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். போட்டிங் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஏசி இல்லாமலாம் இருக்க முடியல. இங்கே நல்லா இந்த இயற்கையோட இதில் குளிர்ச்சியெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணோம். கிளைமேட்லாம் நல்லா இருக்கு. போட்டிங் போனோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வாங்க என்ஜாய் பண்ணுங்க. சென்னை கண்ணகி நகரில் போலீசாரை தாக்கிய கஞ்சா போதை ஆசாமிகளில் சரித்திர பதிவேடு கொண்ட முக்கிய குற்றவாளியை தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை கண்ணகி நகர் சுனாமி குடியிருப்பில் கஞ்சா போதையில் சிலர் பொதுமக்களிடம் தகராறு செய்ததாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அங்கு சென்ற காவலர்களை கஞ்சா வியாபாரியான உமாபதி மற்றும் அவரது கூட்டாளிகள் கல்லால் அடித்தும் கையை கடித்தும் கத்தியால் குத்தியும் முயற்சித்திருக்கின்றனர். இதில் பிரேம், ராகுல், சந்தோஷ்குமார் ஆகிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். சரித்திர பதிவேடு குற்றவாளி என உமாபதி தப்பித்து சென்றிருக்கிறார். காவலர்களை தாக்கிய கஞ்சா வியாபாரியும் சரித்திர பதிவேடு குற்றவாளியுமான உமாபதியை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர்.